உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே பார்த்துருந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. வாட் இஃப் ஐ டோல் யூ, நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஜோஹோ, ஃப்ரெஷ்வொர்க்ஸு, டெலாய்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி மட்டும் கிராக் பண்ணுறது இல்லாமல் 15 LPA ரோல்ஸையுமே நிறைய பேர் கிராக் பண்ணுறாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி அவங்க அதை அச்சீவ் பண்ணாங்க, என்னென்னலாம் நம்மளோட கோஹார்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கோஹார்ட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இவன் என்ன தாண்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சாலோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா நீங்கள் கோஹார்ட்டுக்கு என்ரோல் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்க போகிறீங்க. இப்போது எவ்ரி சிங்கிள் மந்த் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லிடலாம். முதல் மந்த்து கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. இதை அங்கே மட்டும் விட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்குமே எவ்ரி சிங்கிள் ப்ராப்ளம்க்கு நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அது இவென்ச்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு ஹேபிட்டாக மாறி அவங்க எல்லாருமே டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ஒரு ப்ராப்ளம் முடிச்ச உடனே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு பழக்கமாக மாற்றுறதுனால சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் பிளைண்டாக கோட் அடிக்காமல் எல்லாருமே ஒரு இன்ஜினியர் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு ஃபவுண்டேஷனை முடிச்சாச்சு. இப்போ தான் மந்த் 1 ஸ்டார்ட் ஆகுது. மந்த் 1 பார்த்தீங்கன்னா மசில் மெமரி பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஹேஷிங், சார்ட்டிங், 2 பாயிண்டர் இந்த மாதிரியான பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர்டான பிபிடி, அதுக்கு தேவையான இன்டெப்த்தான தியரி அண்ட் அரே எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அரே எப்படி போய் அலோகேட் ஆகுது, எப்படி அது மெமரியில் அக்சஸ் ஆகுது, அது ஏன் இத்தனை பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் அரே அப்படின்னா சும்மா அரே ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டோமான்னு கேட்டால் கிடையாது. அந்த அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மர்ஜ் இன்டர்வல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாயிண்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பீக் எலமெண்ட்டை ஃபைன் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ரொட்டேட் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். அன்ஷஃபில் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். ஃபைன் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்லையும் நம்ம கை வச்சுருப்போம். எந்தெந்த இடத்துல டயக்ராம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஒயிட் போர்டிங் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் வெறும் கோடை வச்சு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை பார்த்து நம்ம 2 லாங்குவேஜில் கவர் பண்ணியிருக்கோம். எவ்ரி சிங்கிள் ப்ராப்ளம் தட் ஐ சால்வ் நான் ஜாவா, பைத்தான் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் கோட் அடித்து காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மந்த் 1 முடித்தாலே நிறைய சர்வீஸ் பேஸ் கம்பெனியை உங்களால் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் மந்த் 2ல கொஞ்சம் டீப்பாக போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச்னா ஒரு 8 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸு, லாஸ்ட் அக்கரன்ஸு, அதுக்கப்புறம் 2த்தையும் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆன அரேல நம்ம பைனரி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மேட்ரிக்ஸில் நம்ம பைனரி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நம்ம பார்த்தாச்சு. பைனரி சர்ச் நல்லா மாஸ்டர் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் நம்ம லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இறங்குறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட், ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங் இந்த மாதிரி போகிறோம். இந்த ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங்லாம் பண்ணுறப்ப நம்ம சும்மா எப்படி சொல்றது, பேசிக் மட்டும் பண்ணிட்டு நிறுத்துறோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம உண்மையாலே எந்தெந்த ப்ராப்ளம்லாம் எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் கிடைக்கும். எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு முன்னாடி பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனால் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பிக் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் நானே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இந்த ஒரு செகண்ட் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா மோனோட்டோனிக் ஸ்டாக் கவர் பண்ணியிருந்தோம், என்குயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணியிருந்தோம், சுடுகோ சால்வர் கவர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பேக் ட்ராக்கிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் ஸ்டாக்குக்கு, மோனோட்டோனிக் ஸ்டாக்குக்கு, கியூக்கு, லிங்க் லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் தான் உண்மையான சீரியஸாக இருக்கவங்களாம் உள்ளே வருவாங்க. தேர்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா லீனியரை தாண்டி நான் லீனியருக்கு மூவ் ஆகிறோம். நான் லீனியரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீப்ஸில் பார்த்தீங்கன்னா மீன் ஹீப், மேக்ஸ் ஹீப், கம்பேரேட்டர் எப்படி கஸ்டம் கம்பேரேட்டர் நம்மளே எழுதுறது, அதெல்லாம் இது எல்லாமே சும்மா வெறும் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி இருக்க பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லெட்ஸே எனக்கு இப்போ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறேன், நான் அதை ரிவைஸ் பண்ணணும், நான் எங்கே போய் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெளிவான பிபிடிஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சும்மா அந்த சூடோ கோட் பார்த்தவங்க ஈஸியாக உங்களால் ரீகால் பண்ணிக்க முடியும். ஹீப், ஸ்லைடிங் விண்டோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸுக்கு டெடிகேட்டடாக 2 வீக் நம்ம ரன் பண்ணும். அது நார்மலாக ட்ரீயில் இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் அந்த மாதிரி இல்லாமல் இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், லெவல் ஆர்டர் எல்லா ஆர்டரையும் கவர் பண்ணிவிட்டு இது 2த்தை கொடுத்தா எப்படி ஒரிஜினல் ட்ரீயை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாப் வியூ, சைடு வியூ, பாட்டம் வியூ எல்லா வியூவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ, வித் ஆஃப் த பைனரி ட்ரீ, டயமீட்டர் ஆஃப் பைனரி ட்ரீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரீ கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணியாச்சு.
அதுக்கு அடுத்தது தான் ஃபுல் ஃபயர். நல்லா ட்ரீயை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ரியாரிட்டி கியூ எல்லாமே உங்களுக்கு வந்து அத்துபடியாக மாறி இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய கியூஸ் வந்து தேவைப்படும். இப்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கொடூரமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஈஸியான டேட்டா ஸ்ட்ரக்சர். கிராஃபில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். கிராஃபு டிபியில் பார்த்தீங்கன்னா வந்து ரிகர்ஷனில் இருந்து அந்த ரிகர்ஷன் வந்து மெமோயிஸ்டாக மாற்றி அந்த மெமோயிஸ்ட்டை வந்துட்டு டேபுலேஷனாக மாற்றி அந்த டேபுலேஷனை வந்து 2 வேரியபிள் வச்சு ஆப்டிமைஸ்டாக மாற்றி நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து எடுத்துகிட்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்னா டேபுலேஷன்லேயே இன்ட்யூஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வருது அப்படின்றத வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்லாம் கிரீடின்னு உங்களால் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். டிபியில் பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் நாப்சாக், அப்புறம் பவுண்டட் நாப்சாக், இந்த மாதிரி எல்லா டைப்பையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ கிராஃப்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு லெட்ஸே ராட்டன் ஆரஞ்சு இல்லைனா வந்துட்டு பிரிம்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கிராஃப்ஸோட டீப்பில் இறங்கி அது எங்கெங்கெல்லாம் ரியல் வேர்ல்டில் அப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்கும், அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எட்ஜ் லிஸ்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசம், எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே எப்படி நம்ம யூஸ் பண்றது, உங்களுக்கு இன்புட் எந்த மாதிரி கொடுத்தாலும் எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம கோட் அடிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இப்போ கரண்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்டு அல்காரிதம்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்னலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வி கவர்ட் குவிக்சார்ட் அல்காரிதம், கடேன்ஸ் அல்காரிதம், டிஜ்க்ரா அல்காரிதம், அப்புறம் பெல்மேன் ஃபோர்டு, கேஎம்பி, ராபின் கார்ப்பு, அதுக்கப்புறம் மூர்ஸ் வோட்டிங் அல்காரிதம், டச் நேஷனல் ஃபிளாக் அல்காரிதம், யூ நேம் இட். மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்களோ இல்லை நமக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ தெரிஞ்சுக்கணுமோ எல்லா அல்காரிதமும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஹேஷிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஹேஷிங்னா என்னது, ஹேஷிங்கோட கொலிஷன்னா என்னது, கொலிஷனை ரெசல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்குது, லீனியர் ப்ரோபிங்னா என்னது, குவாட்ராட்டிக் ப்ரோபிங்னா என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கும் என்கிரிப்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற அளவுக்கு நம்ம டீப்பாக எடுத்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டீப்பாக தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, போதும். ஸோ ஃபார் வந்துட்டு நீ வந்து சிலபஸை எக்கச்சக்கமாக சொல்லிட்டேன், இது இல்லாமல் நீ என்ன பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் வந்து இப்போ வரேன். இது வந்து சும்மா வந்துட்டு நம்ம ரெக்கார்டர் வீடியோ கொடுக்குறோன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 90% வந்து ரெக்கார்டர் தான். ஆனாலுமே நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணணும்னு இருக்கும். அதுக்காகவே நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸில் நம்ம வந்து லைவ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட வந்து முன்னாடி நாளே வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்குது, என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னு கேட்டு அதை எவ்ரி சிங்கிள் வீக் நான் அதை அட்ரஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் வந்து நான் வந்து லைவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைவில் கனெக்ட் பண்ண முடியாதவங்க கிட்ட நான் வாட்ஸ்அப்லையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. நான் லைவும் போகிறேன், லைவ் போகிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் என்னோட வாட்ஸ்அப் அக்சஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் கேட்ட எல்லா குவரிஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் 1 or 2 டேஸ்க்குள்ளேயே நான் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். அந்த 1 or 2 டேன்றது ரொம்ப பெரிய லிமிட்டு. நான் மோஸ்ட்லி ஒரு 1 hour, half an hourக்குள்ளேயே நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சில எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அவங்களுக்காகன்னு ஒரு கூகுள் மீட் போய் அவங்களுக்கு அதை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நான் இங்கே வந்து சும்மா வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை பேசிட்டல. ஐ டாக் த டாக், ஐ வாக் த வாக். இதை நீங்கள் நம்பலனா என்னோட ப்ரீவியஸ் கோவார்ட்டில் இருக்க எந்த ஸ்டூடெண்ட் வேணால் கேட்டு பாருங்க, எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. சரிப்பா, டிஎஸ்ஏ சொல்லிட்டேன், லைவ் செஷன் சொல்லிட்டேன், அது மட்டும் பண்ணால் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக பியாண்ட் டிஎஸ்ஏ கிட்னா என்ன, கிட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு அனிமேஷன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஏபிஐ டிசைன் பண்ணுறது. லெட்ஸே நீங்கள் வந்து பேபால் மாதிரி கம்பெனிலாம் செகண்ட் ரவுண்ட்லாம் போனீங்க, இல்லைனா அமேசான் மாதிரி கம்பெனிலாம் போறீங்கன்னா அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஏபிஐ அதுக்கு எண்ட் பாயிண்ட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஸ்டம் டிசைன் நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒன்லி ஃபார் டிஎஸ்ஏ தான் நான் வந்து ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு சிஸ்டம் டிசைனா என்னன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட ஒரே காரணத்துக்காக சிஸ்டம் டிசைனுக்குன்ட்டு நான் கிளியரான ஒரு பிபிடி ரெடி பண்ணி எல்லா காம்பனன்ட்ஸ் நான் கவர் பண்ண எல்லா காம்பனன்ட்ஸுமே இன்டெப்த்தாக கவர் பண்ணி எல்லாருக்கிட்ட இருந்தும் வந்துட்டு இது புரிஞ்சிருச்சுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த காம்பனன்ட் மூவ் பண்ணேன். இதுவே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. டிசைன் சிஸ்டம் டிசைனோட நான் நிறுத்தினேன்னா கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸும் கவர் பண்ணேன். அது இல்லாமல் கோர் சிஎஸும் கவர் பண்ணியிருந்தேன். கோர் சிஎஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது இல்லாமல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெட்ஸே டெட்லாக்னா என்ன, த்ரெட்னா என்னது, இப்போ ப்ராசஸ்னா என்னது, அப்புறம் செமாஃபோர்னா என்னது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கெஸ்ட் வந்து வராங்க. இந்த லைவ் கெஸ்ட்லாம் நான் சும்மா கூட்டிகிட்டு வரல, எல்லாருமே இப்போ நான் சொல்கிற கம்பெனிலேருந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேபாலில், ஜோஹோவில், வால்மார்ட்டில், அமேசானில், ஃப்ரெஷ்ஒர்க்ஸில், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வச்சோம். அது சும்மாலாம் ட்ரெயின் பண்ண வைக்கல. ஒருத்தர் இன்ஜினியரிங் லீடாக இருக்கார் அப்படின்னா இன்ஜினியரிங் மேனேஜர்ஸ் என்ன வந்து எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு
ஒருத்தவங்க வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஃபேங்கை கிராக் பண்ணியிருந்தாங்க, ஃபேங்கை மல்டிபிள் டைம்ஸ் கிராக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டிஎஸ்ஏ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி வந்து இன்டர்வியூவில் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்பியர் ஆகணும். ஒருத்தர் வந்துட்டு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமராக இருக்காரு அப்படின்னா வந்துட்டு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எப்படி எக்ஸலண்ட்டாக போகணும் அப்படின்றதுக்காக அவங்களையும் நான் வந்து லைவில் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். சரி, இவ்வளோ பண்ணியாச்சு. ஆஸ் ரிசல்ட் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜோவில் வந்து பிளேஸ் ஆனாங்க, ஃப்ரெஷ்வொர்க்ஸில் பிளேஸ் ஆனாங்க, டெலாய்ட் கிராக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க. சிலர் வந்துட்டு 15 LPA வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து லெட்ஸே ஒரு 9 LPA வந்து ஆஃபர் பண்ணி அவங்களை நெகோஷியேட் பண்ணி நான் 15 LPA வரைக்கும் எடுத்துகிட்டு வர வச்சேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஜாப் ஆஃபர், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh per monthன்ற சேலரியில் வந்துட்டு பிளேஸ் ஆனாங்க. இது எல்லாமே ஃப்ரம் ஒன் ப்ரோக்ராம். இது எல்லாமே கடைசி 5.5 மாதத்தில் நடந்தது. ஹியர்ஸ் த திங், நீங்கள் ரேண்டமான யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப குழம்பி போயிருந்தீங்க அப்படின்னா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டார் பண்ணிட்டு நிறைய டைம் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு சீனியர் இருந்துட மாட்டாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து அட்வைஸ் அதே நான் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிடாதான் நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். அந்த ஒரு மாற்றமாக தான் நான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குறேன். இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் கிராக்கிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் இதில் இருக்கிறது மட்டும் தான் கண்டென்ட் போங்க அப்படின்னு இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். எப்படி நீங்கள் பிஹேவியரல் இன்டர்வியூஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஹேவியரல் எக்ஸ்பர்ட்டை கூட்டு வர போகிறேன். அது இல்லாமல் LLD ரவுண்ட்ஸில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பேபாலில் இருந்து ஒருத்தவங்களுக்கு கூட்டு வர போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஆனால் என்னோட ஃபியூச்சர் ப்ராமிஸ் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வணக்கம் டிஎஸ்சியோட கோஆர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணுங்க. அது இந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லைனா லிங்க்டின்ல வந்து DM பண்ணுங்கள். ஐம் ஹாப்பிலி வெயிட்டிங் டு see your success story. That's been it. See you inside. Bye.